friends எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதி பேசுறேன் and welcome back to my channel Chillin Ori Talk. Friends நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends இந்த வீடியோல நம்ம என்னோட மேக்கப் பவுச்சில் நான் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன், நான் என்னென்ன மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய பர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். அதாவது நான் வந்து நிறைய பவுச் இருக்கும் இல்லையா மேக்கப்புக்குனே, நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணல. நான் ரொம்ப நாளாக இந்த பவுச் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கிழிஞ்சு போனால் மட்டும்தான் நான் அடுத்து வேறு வாங்குறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், என்ன வேணால் போட்டுக்கலாம், ரஃப் யூஸ்க்கு போட்டு அடிச்சுக்கலாங்கிறனால இந்த பவுச் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் வந்து நான் இந்த பாக்ஸில் நான் என்னென்ன வச்சுருக்கேன், ட்ராவலாக இருந்தாலும் நான் இதில் தான் கொண்டுட்டு போவேன். இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து என்னோடய டே க்ரீம் அண்டு நைட் க்ரீம், நான் என்னென்ன டே க்ரீம் யூஸ் பண்ணுறேன், என்ன நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த டே க்ரீம் நைட் க்ரீம் யூஸ் பண்ணுவேன், இதில் வச்சுருக்கேன். அண்டு வந்து லோட்டஸோட சன்ஸ்க்ரீன் லோஷன். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் கிளிப்ஸு நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன், தீர இது ஒரு எட்டை வாங்கி வச்சுக்குவேன் நான். அண்ட் வந்து லாக்மியோட அப்சல்யூட் காம்பேக்டை, நான் காம்பேக்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டேன், எப்போவாவது தேவைப்படுங்கிறதுக்காக என்னோடய மேக்கப் பாக்ஸ்லேயே அது இருக்கும், அந்த பவுச்லேயே அதை நான் வச்சுருப்பேன். இது நல்லாயிருக்கும், என்னோடய ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன். இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ரேரு. ஏதாவது கொஞ்சம் கிராண்ட் ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லைனா மேரேஜ் இந்த மாதிரி டைமில் நான் போகிறதா இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், அதுவே வந்து ரேர் தான். அதுக்கப்புறம் இது ரெண்டும் எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்த ப்ளஷ்ஷு, இது சூப்பராக இருக்கும். இது ரெண்டுமே ப்ளூ ஒன்று, கோல்டன் கலர் ஒன்று. அதிலே வெரிமி, இது வந்து வெரிமி என்ன பிராண்டு வந்து ஓரிஃப்ளேம் பிராண்டில் வெரிமி இது வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் ப்ளஷ்ஷு தான், பிங்க் கலர் ப்ளஷ். வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், நான் மேக்ஸிமம் வெளியில் போகிற இடத்துல யாருக்காவது மேக்கப் பண்ணுறேன், இல்லை வந்து நான் வீட்டில் வரவங்களுக்கு நான் மேக்கப் பண்ணுறேங்கனால என்னோடய மேக்கப் பாக்ஸ்லேயே அது அப்படியே இருக்கும். இவ்வளோ தான் நான் இந்த பாக்ஸில், நான் பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து கொஞ்சம் லிபரலாகவே இருக்கும் இந்த இது. வேறு எதாவது வேணும்னா, இப்போ நான் ட்ராவல் போகிறேன்னா இதில் ஸ்டிக்கர் பாக்ஸு, ஸ்டிக்கர் போட்டு அப்புறம் வேறு என்னென்ன வேணுமோ இதிலேயே ஸ்டோர் பண்ணி நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இது ரெண்டுமே எனக்கு போதும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுச்சில், இந்த ஸ்மால் பவுச்சில் நான் கொஞ்சம் நம்மளோட காஸ்மெட்டிக் வந்து நீளமாக இருக்கும் இல்லையா, ப்ரஷ்ஷு இது வந்துச்சு, ப்ரஷ்ஷு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இது ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் மட்டும் நான் தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஓகே, நான் என்னென்ன வச்சுருக்கேன் சொல்கிறேன். என்னோடய லிப்ஸ்டிக் மட்டும்தான் நிறையா இருக்கும். நான் லிப்ஸ்டிக்காகவே ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன், கேட்டிருக்காங்க, அதனால் லிப்ஸ்டிக்காகவே நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். நிறைய வீடியோவில் லிப்ஸ்டிக்காக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். இது மட்டும்தான் கேட்காதீங்க, இன்னும் நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் இதில் வைக்கல, நான் வேறு அந்த லிப்ஸ்டிக் இது வச்சுருக்கேன், ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், அதில் வச்சுருக்கேன். நான் மேக்ஸிமம் இந்த 9 to 5 மேட்டு சூப்பராக இருக்கும், இது வாங்கி வச்சுருக்கேன். எல்லா கலர்ஸும் எனக்கு பிடிச்ச கலர்ஸ்லலாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன் எல்லாமே கொஞ்சம் டார்க் ஷேடாக தான் இருக்கும். லாக்மியோட அந்த இது நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து என்ரிச் மேட்டு, இதுவும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி இதில் வந்து 2 வாங்கி வச்சுருப்பேன், 2 கலருமே சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து லாக்மியோட பிராண்டு தான். இதோட கலர் வந்து ரெட்லேயே இது கொஞ்சம் இந்த ஆரஞ்சு மிக்ஸ்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க கலர் வந்து ரெட்டு, பியோர் ரெட். இந்த ரெட் சூப்பராக இருக்கும். லைட்டாக டச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து ஏதாவது லிப் பாம் இந்த மாதிரி போட்டோன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து மெபிலினோட லிப் பாம் இது வந்து ப்ளைன், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன் லிப்ஸ்டிக். நான் உங்களுக்கு லிப்ஸ்டிக்கு தனியாக நான் உங்களுக்கு வீடியோ அந்த ஸ்டாண்டோடையே போடுறேன். லிப் பாம் வந்து 3 வச்சுருப்பேன். லிப் பாமில் நான் வந்து பிங்க்கு, அடுத்து இந்த கலர், அடுத்து வந்து ப்ளைன் இந்த லிப் பாம் பிங்க் இருக்கு இல்லையா, இது வச்சுருப்பேன். அடுத்து வந்து ப்ரஷ், இது வந்து ஒரு ஆஃபரில் வாங்கினேன், நான் வந்து நைக்கா ஷாப்பிங்கில் தான் வாங்கினேன் இந்த ப்ரஷ்ஷெல்லாம். இந்த ப்ரஷ்ஷெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நான் நார்மலாக பவுடருக்கே மேக்ஸிமம் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். லைட்டாக நான் டெய்லியுமே நம்ம பவுடர் தான் நான் அடிக்கிறேன் இல்லையா, நான் வந்து காம்பேக்ட் போடுறது கிடையாது. அடுத்து வந்து இந்த ப்ரஷ் எல்லாமே இது வந்து டெய்லியும் நான் ஐப்ரோ பண்ணிவிட்டு ஐப்ரோ வந்து நான் சீவுவேன். அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்து வந்து இது வந்து என்னோடய வந்து ஐலைனர்
ப்ரஷ்ஷு. அடுத்து இது வந்து ஐப்ரோ பென்சில் கிடையாது, ஆனால் இந்த இது வந்து ஐப்ரோ ப்ரஷ்ஷு கிடையாது, ஆனால் இந்த ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறனால நான் இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து இது பவுடர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, இந்த ப்ரஷ் செட் வந்து எப்போதுமே என்னோடது இதில் இருக்கும். அடுத்து வந்து எப்போவுமே நான் காஜல், அந்த ஹிமாலயாவோட காஜல் வச்சுருப்பேன். இன்னொரு விஷயம் என் சீக்ரெட் என்னென்னா, இந்த ஹிமாலயாவோட காஜல் நம்ம ஐப்ரோ யூஸ் பண்ணோன்னா ஐப்ரோ வந்து வளருது. இது வந்து ஆல்மண்ட் ஆயில் எல்லாமே இருக்கனால ஐப்ரோ வந்து வளருது. இது கூட நான் வந்து ரிவ்யூ போடலான் இருக்கேன் இதை பற்றி. அடுத்து வந்து இது வந்து லாக்மியோட லைனர், லிப் லைனரு. இது வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இது சூப்பராக இருக்கும். இது 250. இது 250. இதுவும் பிங்க் கலர் தான். இது வந்து அந்த பார்டர் நம்ம லிப் லைனருக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இது எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ப்ரஷ் வச்சு நான் என்ன கலர் யூஸ் பண்ணுறேனோ அதோட கொஞ்சம் டார்க் கலர் எடுத்து ப்ரஷ்ஷு தான் போடுவேன். எப்போவாவது இல்லை யாருக்காவது மேக்கப் போடும்போது அந்த மாதிரி டைம்லனா இது யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து மஸ்காரா. இது லாக்மியோட ஐகானிக் மஸ்காரா. நான் ஒரே ஒரு மஸ்காரா தான் வச்சுருக்கேன். அண்ட் வந்து நான் தீர தான் அடுத்தடுத்து மஸ்காரா வாங்கிக்குவேன். அடுத்து வந்து நான் இதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். தட் மீன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மேக்கப்புக்கு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நைக்காவோட ஐலைனர். இது எப்படி இருக்கும் என்னன்னு நான் இன்னும் போட்டே பார்க்கல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இப்போ ஹிமாலயா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால அதை போட்டு பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் லாக்மியோட சன் எக்ஸ்பர்ட்டு. இதுவும் காம்பேக்ட் தான். இது நான் யூஸ் பண்ணுவேன். எப்போ யூஸ் பண்ண கேட்டால், நான் எப்போல்லாம் வெயிலில் போகிறேன்னா அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லோட்டஸோட சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுட்டு ஒரு 1/2 hour விட்டுருவேன். அதுக்கப்புறமா என்னோடய டே க்ரீம் போட்டு அதுக்கப்புறம் இந்த காம்பேக்ட் போட்டு தான் நான் வெளியில் போவேன். போகிறதா இருந்தால் மேக்ஸிமம் சம்மர் டைமில் எனக்கு வெளில போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரேரு. இன்கேஸ் நான் வந்து வெயிலில் போன இந்த ஓட்டு போடுறதுக்கு போனேன், நான் போட்டிருக்கேன் இந்த ஓட்டு போடுறதுக்கு போனோம் இல்லையா, அந்த டைமில் வந்து இதை நான் போட்டு போனேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரெண்டும் தான் என்னோட பவுச்சு. நான் அந்த பவுச்சையும் நான் உங்களுக்கு காட்டேன். அதில் என்னென்ன திங்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது எல்லாமே ஒரே நேரத்தில் நான் வாங்கினது கிடையாது. நான் அப்பப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான். இப்போ நான் ஏதாவது போகிறேன், எனக்கு என்ன தேவையோ அந்த டைமில் அது மட்டும் வாங்கிட்டு வருவேன். எனக்கு ப்ரைஸும் முக்கியங்கிறனால இப்போ வந்து ஒரு 500க்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா இப்போ என்ன தேவையோ, இப்போ லிப்ஸ்டிக் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் நம்மளுக்கு தான் வருமே. ஒரு காஸ்மெட்டிக் வாங்கினா ஒரு 6 month to 1 year வரைக்கும் நம்மளுக்கு வரும்ல. அப்படி கலெக்ட் பண்ணது தான் என்னோடது எல்லாமே. ஒரே நாளில் இதெல்லாம் வாங்குறதுன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டும் மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு பேக் கூட வச்சுருக்கேன். அதில் வந்து என்னோடய திங்ஸ் மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ வெளியில் யாருக்காவது மேக்கப் போடுறேன், இல்லை நான் மேக்கப் போகிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா என்ன வீட்டில் இருக்க குட்டீஸ் இந்த மாதிரி நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும், அதாவது டோட்டலாக ஒரு மேக்கப் தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்னும் வந்து இந்த ஃபவுண்டேஷன், மெபிலினோட ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். முன்னாடி எப்போயாவது யூஸ் பண்ணுவேன். பட் வந்து இப்போ நான் அதிகமாக ஃபவுண்டேஷனே போடுறதே இல்லைங்கோ. அதோட நான் எதையுமே கலெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ உங்களுக்கு தான் அடுத்தடுத்து நான் மேக்கப் போட்டு காட்டணும், டிஃப்ரெண்ட்டாக போட்டு காட்டணுங்கிறதுக்காக இதெல்லாம் இனிமேல் தான் கலெக்ட் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் நான் வச்சுருக்கதை மட்டும் நான் காட்டுறேன். இது ரெண்டும் வந்து இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது, உங்களுக்கே தெரியும். இது லாக்மியோட ஃபவுண்டேஷன் தான். இது லிக்விடு, கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், நம்ம ஸ்கின்னோட நல்லா மேட்ச் ஆகும். இல்லை என்ன மைனஸ்னால் இது வந்து நம்ம அடுத்து காம்பேக்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஓவர் மேக்கப்பாக தெரியுற மாதிரி இருக்கும். பட் வந்து நான் ஒரு மேக்கப், கல்யாண மேக்கப், பர்த்டே மேக்கப்லாம் போகும்போது மேக்ஸிமம் இது தான். எனக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ், நீங்கள் வந்து மற்றது எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு வந்து லாக்மி பிராண்டே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இது எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 6 to 7 hours வரைக்கும் இது தாங்கும். இது நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மேக்கப் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் போடுவேன். இந்த மாதிரி டைம் எனக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பெஸ்ட் எப்போவுமே. அடுத்து வந்து பவுடர். இந்த பவுடர் இது வந்து நம்ம பல வருஷமாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பவுடர் நான் இன்னும் விடலை, இது நான் வச்சுருக்கேன். பேபிஸ்க்கு இந்த மாதிரி டைமில் எப்போயாவது போடும்போது நான் இந்த காம்பேக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக நம்ம பவுடர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நார்மல் வந்து பான்ஸு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஹிமாலயா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து 2 டஸ்கி ஸ்கின் அண்ட் லைட் ஸ்கின்னு 2 ஸ்கின்னுக்குமே வந்திருக்கு. நல்ல ஃபேராக இருக்கவங்க, இனிமேல் நார்மல் நல்ல ஃபேராக இருக்கவங்களுக்கு இந்த லைட் ஸ்கின் உள்ளது போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி ஃபேஸே வந்து பிங்க் கலராக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணக்கூடாது, லைட்டாக டச் பண்ணால் போதும். அடுத்து வந்து நான் வந்து இந்த ஃபேஷனோட ஐஷேடோ, இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மேக்கப்பில். இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பில் தான் கலெக்ட் பண்ணேன். அடுத்து வந்து
இந்த லாக்மியோட ஃபேஸ் மேஜிக் இதை நான் ஆல்ரெடி போட்டு பார்த்துருக்கேன். இது வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ரொம்ப பிராண்டடாக வாங்கினா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும், அது நம்மளால் முடியாது. அவங்க வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து நல்லாவும் இருக்குது, உங்களுக்கு ஒரு சூப்பர் லுக்கு கொடுக்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி மேக்கப் போட்டு காமிச்சிருக்கேன். இதில் தான் ஆயில் ஸ்கின் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு காஸ்ட் வைஸாக ஓகேவாக இருக்குங்கிறனால இதோட கலெக்ஷன் என்கிட்ட இருக்குது. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு காட்டுறதுக்கு நான் எல்லா பிராண்ட்லேயும் நான் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு டைமும் நான் போட்டு காட்டுறேன். டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து லாக்மியோட ஐப்ரோ பென்சில் வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து ஓரிஃப்ளேமோட லிப் லைனர். அடுத்து இதுவும் ஒரு லிப் லைனர் தான். இது பிராண்ட் வந்து டிஃபைனர். இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட பிராண்ட் என்னென்னு வச்சுட்டேன் போல் இருக்குது. அடுத்து வந்து ஓரிஃப்ளேம்லேயே வந்து கன்சீலர் பென்சில். இது வந்து சூப்பராக இருக்கும். இது ஒரு 1 இயர் இருக்கும் நான் வாங்கி. ஆனால் வந்து இன்னமும் சூப்பராக நல்லா இருக்குது. நான் மாற்றவே இல்லை அதை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் வந்து இந்த ஓரிஃப்ளேமோட ஒரு ஐலைனர் ஒன்று வச்சுருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். பேக்கில் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க திங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு சூப்பர் வீடியோ நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.